ஜனநாயகனை தடை பண்றதே விளம்பரம்ன்றீங்க. வேற எங்க தடை பண்ணிடுவாங்களா அவங்க? அது படம் ஆனந்தமா வரும். இப்படி இது 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 வந்து அந்த காலத்துல இருந்தே பண்ணது. நீங்க பழைய பராசக்தி படத்துக்கே நான் சொல்றேன். கலைஞர் வந்த படம் முதலா வந்து தமிழ்நாட்டில் தமிழ் படம் வந்து ஒரு படத்துக்கு வந்து தடை பண்ணுறதுங்கிறது வந்து எதுக்கு வந்ததுன்னா, பிரிட்டிஷ்காரர் காலத்தில் தியாக பூமின்னு ஒரு படம் எடுத்தார். அப்போ டைரக்டர் சுப்பிரமணியன் ஒருத்தர் இருந்தார். அவரை தூக்கி பிடிப்பாங்க. தமிழ் படம் உலகத்தையே கட்டி காத்த ஒரு தமிழ் படம் சினிமாவே கண்டுபிடிச்சோன்னா எழுதுவானுங்க. ஏன்னா அந்த 3% அதுபடி எழுதி தூக்கி போடுவானுங்க. அது அந்த தியாக பூமியில் என்னாச்சுன்னா விதவா விவாகம் இதெல்லாம் வந்தது. அந்த பாருங்க, இது வந்து நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்துருச்சு. 1940லேயே வந்துருச்சு. அந்த படத்தை வந்து தடை பண்ணிட்டாங்க. தடை பண்ணி அப்புறம் வந்து வழக்கப்படி கோர்ட்டு ஈட்டெல்லாம் போய் அன்னைக்கு வெள்ளையர்கள் ஆட்சியில் இருந்ததுனால ஒரு நியாயமான தீர்ப்பு கிடைச்சது. படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது எந்த அளவுக்கு பாப்புலர் ஆச்சுன்னா, அதில் குழந்தை நட்சத்திரமாக சரோஜான்னு ஒரு பொண்ணு ஆக்ட் பண்ணிச்சு. அந்த பொண்ணுனுடைய துடிப்பான நடிப்பில் வந்து தமிழ்நாடு தூக்கிட்டு போகிற அளவுக்கு அப்போல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் பிச்சைக்காரர்கள் மிக அதிகம். சனிக்கிழமை ஆச்சுன்னா நீங்கள் இப்போல்லாம் நீங்கள் அதில் பார்க்குறது இல்லை. சனிக்கிழமை ஆச்சுன்னா பிச்சைக்கார கூட்டம் வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும். கோயிலுக்கு வீடு வீடாக வருவோம். வீடு வீடாக வந்து அம்மா தாயே சனிக்கிழமை ஆச்சுன்னா பிச்சைக்காரர் கூட்டம் அப்படி இருக்கும். அந்த பிச்சைக்காரருக்கு வந்து சில பேர் வந்து பாட்டெல்லாம் பாடுவாங்க. பாட்டெல்லாம் பாடி பிச்சை எடுப்பாங்க. அப்போ ஃபேமஸான பாட்டு எதுன்னா இந்த சரோஜாவை பற்றி.